வணக்கம். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் மிகவும் குறுகிய சந்து, அதைவிட குறுகலான மாடிப்படிகள். இதில் தான் குடியிருக்கிறது முருகன் குடும்பம். முருகன் போலியோ பாதிப்பில் இரு கால்களும் செயல்படாமல் ஆகிவிட்ட நிலையிலும் தனது 3 குழந்தைகளுக்காக வாழ்க்கையுடன் போராடி கொண்டிருக்கிறார். வாருங்கள், வலிமிகுந்த அவரது வாழ்க்கையை பார்ப்போம். புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. வாழ்க்கையோட போராட்டங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஆனது. ஆனால் அதுலேயும் சில விஷயங்கள் ரொம்பவே கொடுமையாக இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படியும் ஒரு உலகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். உங்கள் பேரை சொல்லுங்கள். முருகன். முருகன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ பீச்சில் மேடம் டாய்ஸ் கடை வச்சுருக்கோம். அதாவது ட்ரை சைக்கிள்லேயே அந்த செட் பண்ணி அந்த டாய்ஸ் கூட இந்த பொருள்லாம் வச்சுருக்கோம் மேடம். இந்த டாய்ஸு, பபிள்ஸ்லாம் வருது, குழந்தைங்க சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம ட்ரை சைக்கிளே வச்சு சேல்ஸ் பண்ணுறோம். இந்த பொருள் எல்லாம் எங்கே வாங்குறீங்க? நம்ம பாண்டிச்சேரிலேயே மாஸ் ஹோட்டலு பேக் சைட்லேயே அங்கே டாய்ஸ் கடை இருக்குது. அங்கே ஹோல்சேல் ரேட்டில் இந்த பொருள்லாம் வாங்கி நான் பீச்சில் நான் சேல்ஸ் பண்ணுறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வச்சிட்ருக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஐயா, நீங்கள் உங்களுக்கு 3 பசங்க இல்லையா? இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? பெரியவன் காமராஜ் ஸ்கூலில் படிக்கிறாங்க, முத்தியால்பேட்டில் மேடம். பாப்பா இப்போ ஹாஸ்டலில் படிச்சிருந்தா. இப்போ சப்போஸ் அது பல்லு விஷயமா இப்போ சப்போஸ் இந்த மெடிக்கல் இதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், சரி ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன், அப்பா அம்மா கூட நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். சும்மா வீட்டில் தான் இடம் பத்தலை, நல்ல காரணமாக ஹாஸ்டலில் 3 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ பல்லுக்கோசம் நாங்கள் இப்போ எப்படின்னு வந்தோம். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் பல் டாக்டர் சொன்னார், இது மாதிரி பல்லுக்கு பாப்பா இந்த சைடு ஃபுல்லாக பல்லே இல்லை, நீங்கள் உடனே எட்டு போய் காமிங்க அப்படின்ட்டு. அப்போ எட்டு போய் காமிச்சதுக்கு எப்படி வளர்ந்ததில்ல பல்லு இல்லை, வளரவே இல்லையா? அந்த இடத்துல அந்த வேருக்கு பதிலாக தான் கட்டி உள்ள வேர் வந்துருச்சுலாம். இந்த சைடில் இருக்கிற கட்டி அது உள்ள வேர் வந்துருச்சுலாம். அதுக்கப்புறம் அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி போன வாரம் திங்கட்கிழமை அன்றைக்கி பெட்டில் அட்மிட் ஆகிட்டேன். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் கொடுக்க சொன்னாங்க. ஒரு 5 நாளைக்கு சாப்பிட முடியாது. அதுக்கு மெல்ல 2 நாளாக சாப்பிட்டா இதுக்கு மறுபடியும் வலிக்குதுன்னு சொல்லி அதனால் ஒரு 15 நாளாக ஸ்கூலுக்கு போகல. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். 15ஆம் தேதிக்கு மேலே தான் இப்போ எங்கள் கூட இருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிற ஸ்கூலில் எதுலையாவது நாங்கள் கேட்டு அட்மிஷன் இருக்கான்னு கேட்டு சுசிலா பாய் சவராயில் அந்த மாதிரி. எங்களுக்கு வீடு தான் மேடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் இது பண்ணுறோம். தம்பி கூட இப்போ டெய்லி நைட்டு வாசல் இந்த இடத்துல தான் படுத்துக்குவோம். இந்த சந்தில் பண்ணி வந்தீங்களா மேடம்? அந்த இடத்துல முனையில் படுத்துக்கிறாங்க. வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு. ஏன்னா நாங்கள் கஷ்டப்படக்கூட அந்த புள்ள யோசனை பண்ணுறது மேடம். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த புள்ள யோசனை பண்ணுறது. உன் பேர் என்னடா? சாரதி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். நல்லா அருமையான பிள்ளைங்க ஐயா. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் கூட குழந்தைங்க அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தையோ உணர்வுகளையோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளை வெளியில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது கடவுளுடைய ஒரு அனுகிரகம் தான் உங்களுக்கு. அதுதான் எங்களை இல்லாமல் உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கு. அருண் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தார். அதை சத்யாங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் எனக்கு அனுப்புனாங்க. மேடம், இவங்களுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால தான் சரி நேரில் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ரொம்பவே மனசுக்கு என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பெருமையாகவும் இருக்குது. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் உழைச்சி என் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். அது சாதாரண விஷயம் இல்லை.
அது எல்லாருக்கும் வராது. சரி நான் இப்படி இருக்கேன். அரசாங்கத்துடைய உதவிகள்லாம் கிடைக்குதுங்களா? இருக்குது மேடம். உனக்கு வந்து கவர்மெண்ட் மூணாவது பென்ஷன் வந்து 3500 கொடுக்குறாங்க. மாதம் கொடுக்குறாங்க. இது அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேலை வாய்ப்போ எந்த இதுவோ நமக்கு வந்து எதுவுமே கிடையாது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 9th கிளாஸ் தான் படிக்கிறேன். ஆமாம். உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் வந்து வளர்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இதுங்களுக்கு வந்து என்னால் ஏதோ ஒரு அவங்க கேட்குற ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்க முடியல, அதெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? நிறைய அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப நிறையா இருக்குது. அவங்க ஃபியூச்சரு, அவங்க லைஃபு, நான் என்ன செய்ய முடியும் என்னாலன்றது ஒரு ஏக்கம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு மாற்றத்தினாலேயே இருக்கேன். 3 பிள்ளைங்கள பெற்றுட்டேன். அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு நான் என்ன செய்ய முடியுன்றது இப்போ வரைக்கும் அந்த மனநிலை ஒரு மனநிலை இல்லை. நிறைய யோசனைகள் நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு இது தான் நம்மளை வந்து பரவாயில்ல, ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் ஏதோ அவர் ட்ரைசைக்கிளை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறது பெருமையாக இருக்குது. நிறைய பேர் என்னை வந்து குட் மேன் நல்லா பண்ணுறீங்க. ஏன்னா ஆனால் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய வேலைக்கு போனேன் மேடம். இப்படி இருக்கும்போதே நிறைய வேலைக்கு போனேன். கஷ்டப்பட்டு ஸ்ப்ரே பெயிண்டிங் வேலைக்கு போனேன். சேதராப்பேட்டில் கொசுவத்தி கம்பெனியில் போனேன். எஸ்டிடி பூத்தில் வேலை செஞ்சேன் மேடம். ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் 3 வருஷமாக, அதாவது ஆட்டோ தேய்க்கிற பட்டி பார்க்குற வேலை 3 வருஷம் மேடம். கை உழைச்சி எல்லா இடத்துக்கும் வேலைக்கு, ப்ரெஸ்ஸு வேலைக்கு போனேன். 2 வருஷம் வேலைக்கு போனேன். போகாத வேலையே இல்லை மேடம். எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன ஒன்றுன்னா எந்த வருமானம் நிற்கல. எங்கள் அப்பா அம்மாவோ தவறிட்டேன். எங்கள் அப்பா 1999 இறந்துட்டார். எங்கள் அம்மா வந்து சமீபத்தில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அம்மா தான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க மேடம். அம்மா உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு அம்மா மாரி நீங்களும் மாரி எனக்கு அவங்க எங்கள் அம்மா பார்த்த மாரி உங்களுக்கு பார்க்குறேன் நான். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா தான் கொஞ்ச நாள் எனக்கு ஆறுதலாக இருந்தாங்க. அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என் மனைவி தான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. குழந்தைங்க பிறந்தது அப்போதில் கொஞ்சமாக ஆச்சு. இருந்தாலும் அம்மாவோட நினைவு இன்னும் ஒன்றும் போகலை. அப்படிப்பட்ட மனநிலையில் பிள்ளைங்க எனக்கு நான் சரி இப்போ நம்ம மாரி இல்லை. என் பிள்ளைங்கள நம்மள மாரி இருக்கக்கூடாது. அதுங்க ஃப்யூச்சரில் நல்லா நடக்கிறோம். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து போலியோ அட்டாக்காவா இல்லை, நல்லா நம்மளுக்கு ஆண்டவன் கை கால் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க வந்து நல்ல பெரிய அளவாக ஆகணும். ஆனால் வருமானம்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சூழ்நிலையில் வருமானம்னு அவங்களுக்கு வேணும். படிப்பு சம்மந்தப்பட்ட வச்சு ஒரு ஏதோ பொருளாதாரத்து ரீதியாக மேடம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா என்னால் வந்து ஒரு மாற்றத்தினாலேயே வந்து எதை என்ன செய்ய முடியுமே தெரியல. அவங்க படிப்பு விஷயத்தில் மேலும் அவங்க என் 3 பசங்க நல்லா படிக்கணும். அது இல்லாமல் நடுப்பொண்ணு வந்து நிறைய சூப்பராக பேர் வாங்கணும். என் பையன் கூட நல்லா படிக்கிற பையன் தான். ஆனால் நடுப்பொண்ணு என் பொண்ணு வந்து ஸ்கூலில் மிஸ்ஸு வந்து கூப்பிட்டு என்னை வச்சு உங்கள் பொண்ணு அருமையாக படிக்கிறாங்க, ஃபியூச்சரில் நல்லா வருவான். ஆனால் கடவுள் பாருங்கள் பல்ல இப்படி கொடுத்து இப்படி ஆக்கி விட்டான். ஒன்றும் இல்லை சரியாயிடும் பிள்ளைக்கு. எனக்கு கஷ்டமாக நிறைய அதாவது இந்த உலகத்தில் சார் நிறைய வியாதிகள் இருக்குது, புரியுதுங்களா? நிச்சயமாக அதை சரி பண்ணியும் விடுவார் கடவுள். உங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு. அதனால் வந்து ஏதோ ஒரு சின்ன சோதனை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து நிச்சயமாக சரியாயிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஜிப்மரில் தொடர்ந்து சிகிச்சை பண்ணி தான் இருக்கேன். டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்பப்போலாம் நம்ம இப்போ வர செவ்வாய்க்கிழமை போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வலிக்குதுன்றாப்புல. எனக்கு அது வலிக்குன்னு சொன்னாலுமே புள்ள என்னால் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சின்ன பொண்ணு இன்னும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பேசவும் அதிகமாக பேச மாட்டேன். இன்னும் சைலண்டாக இருப்பாப்புல. என்னன்னா என்ன அப்படி தான் இருப்பாப்புல மேடம். ஆனால் அந்த புள்ளைக்கு நல்லா படிக்கிற புள்ள ஹேண்ட் ரைட்டிங்லாம் பாருங்களா சூப்பராக அருமையான ஹேண்ட் ரைட்டிங். இங்கிலீஷில் விலகார இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். எனக்கு பார்க்கும்போது என் பொண்ணு அந்த மாதிரிக்கு எழுதுதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த புள்ள கடவுளை இப்படிலாம் ஒரு சோதனை கொடுத்து அவள் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இப்போ அவள் மணலையே என்ன நிலைமையில் இருக்கிறானே எனக்கு தெரியும். ஹாஸ்டலில் போய் நாங்களே வச்சு எந்த ஹாஸ்டலில் இருக்காங்க? மூகாம்பி மேடம், வெளியூர் போகிற வழி மேடம். அதில் வந்து அகத்தி இல்லம்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்கும். கேர்ள்ஸ் 20 பசங்க மட்டும் படிக்கிறாங்க. 3 வருஷமாக இங்கே தான் படிக்கிறாங்க. 5ஆவதுல போனால் இப்போ 8th படிக்கிறான். 15 நாள் லீவ் கேட்டு இது வந்துடுவேன். 15ஆம் தேதி போய் நான் எழுதி கொடுத்துட்டு வரணும். திருப்பி பாப்பா எங்களுக்கு பேசிக்கிறோம். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலை. 15ஆம் தேதி தான் பேசணும். அதாவது இப்படி மேடம் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கணும், பெற்றவங்கள்ட்ட நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்துது. ஆமாம், சின்ன பிள்ளை தானே.
அது இருந்துச்சு அந்த பல்லால் அவளுக்கு ஏக்கம் வந்து போச்சு. சரி இந்த மாரி ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் வெளியில் கட்டி இருக்கு. முத நாங்கள் அதுதான் செக் பண்ணோம். அது வந்து பார்த்ததுக்கு அது போக தான் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி உங்களை மாதிரி தான் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், அது கண்ணாடி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, லைஃப் கண்ணாடி அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து மேடம் இப்போ வந்து அவளுக்கு பல்லால ப்ராப்ளம் ஒன்று, இப்போ கண்ணு பிரச்சனையும் ஒரு பிரச்சனை. ஏன்னா தூங்கி எழுந்தா அந்த கண்ணு கருவி இருக்குது பார்த்தீங்களா, பேனாவில் புள்ளி வச்ச ஒரு கட்டி இருக்குது. நம்ம ராஜீவ் ஹாஸ்பிட்டலில் 15 நாள் பெட்டில் இருந்தாங்க மேடம். இப்போ அவளுக்கு வளர்ந்தரை மூலிமா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 20,000 ரூபா செலவு பண்ணி அரவிந்த கண் மருத்துவ மூலிமா அந்த கண்ணாடி மாற்றி அவங்க என்ன சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க பொதுவாக பார்க்குறோன்றாங்க. அவங்க எப்படி வந்து போச்சு பல்லில் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த புண்ணெல்லாம் ஆறி அந்த தையெல்லாம் ஒரு 2 தையல் விட்டுக்குது. இனிமேல் தான் விடுமா எல்லா தையலும் விட்டு அந்த வீட்டெல்லாம் வாடனை பிறகு தான் கண்ணில் என்னான்னு பார்க்க முடியாது. அது ஸ்கூலுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். 10 நாள் பரவாயில்லக்கா, ஒரு வருஷம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. குழந்தையோடைய உடம்பு முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? உடம்பு தான் முக்கியம். நம்ம வந்து பிள்ளைய நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரப்படாது. ஏன்னா திடீர்னு கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு, அதனால எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு வந்து 5 நாளைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இப்போ எனக்கும் மேடம் சில பிரச்சனைகள் இது எப்படி தான் இவங்க கூட நான் இருக்க முடியாது. ஏன்னா நான் எதையும் அதாவது நம்ம வியாபாரம் பண்ணணும். இந்த பசங்க என் பையன் ஸ்கூல் போய்ட்டால் 4 மணிக்கு தான் வருவான். அவன் வந்து இவனை இப்போ பால்வாடி போயிடுறான் சின்னவன். இவனை போய்ட்டு நான் கூட்டின்னு வர முடியாது. ஏன் அவன் வந்த பிறகு தான் கூட்டின்னு வருவான். இவங்க பால்வாடியில் 2 மணிக்கெல்லாம் கூட்டின்னு வர சொல்கிறாங்க. இதுவே கஷ்டமாக இருக்குது. அதில் தான் பால்வாடிலாம் இருக்கிறாங்க மேடம். எங்களுக்குன்னு ஆதரவு யாரும் கிடையாது மேடம். நாங்கள் பிள்ளைங்களே வச்சு நம்ம வந்து நீ அவனை கூட்டின்னு வாப்பா, நீ அவனை பார்த்துக்கப்பா, இப்படி தான். நான் வியாபாரத்துக்கு போகிறேன், இவங்க ஒரு இடத்துக்கு ஏதோ சின்ன வேலைக்கு போகிறாங்க, இவங்களும் பசங்களை பார்த்துக்க முடியும். இதுமாரி பசங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளேயே ஒரு இது தான். நீங்கள் எப்படி என்ன வேலைக்கு போகிறீங்க? ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். அது இப்போ தான் போனேன், ரீசெண்டாக தான் போனேன். இப்போ நாளைக்கு மேலே எனக்கு இதை பாருங்க கட்டியிருக்கேன். வந்து உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. உடம்பு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கழுத்தில் மாறு கீரை எல்லாமே இருக்குது. வேலைக்கு வச்சுக்கல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தொத்து அப்படின்னு நினச்சிக்கிறேன். வீட்டு வேலைக்கு போனாலும் நிறைய பேருக்கு இருக்குதுங்களே, அது தெரியல. சில பேர் அவங்க வந்து பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கு தொத்திக்குமோ போனால் பாப்பாவால் ஒரு 10 எப்படி போகிறீங்க? சைக்கிள் சைக்கிளில் தான் போகிறேன். ஒரு சூழ்நிலையால் அவங்க முன்னுக்குறாங்க. தெரியும் இந்த சூழல்லாம். சூழ்நிலை சரியில்லைன்றதுனால என்னை நிற்கவும் முடியல. பக்கத்தில் எங்கேயும் வேலை கிடைக்கலீங்களா? இங்கே போட்டோக்கு போகும். நீங்கள் பக்கத்தில் மேடம் நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன யோசிச்சிங்க? அப்படி இருக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்கிறேன். லவ் மேரேஜா? எங்கே பார்த்தீங்க இவரை? நான் சீடி கடையில் வேலை செஞ்சுருந்தேன். அவரும் சீடி கடை கல் வண்டியில் சீடி கடை பக்கத்தில் அது போகக்குள்ள வரக்குள்ள பார்த்து ஃப்ரெண்ட் ஆகி அப்புறமா லவ் பண்ணிட்டோம். லவ் பண்ணி மயில முருகர் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. பரவாயில்லையே. லவ் மேரேஜுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ இப்படி இருக்காரு என்ன செய்ய. யாருக்குமே நான் சொல்ல மேடம், நான் மட்டும் இது பண்ணிட்டேன். இப்போவும் என் 15 வருஷம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா கிடையாது. அம்மா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க. அப்பா வந்து அவர் பராமரிக்க ஆள் இல்லை. அதனால் அவர் ஹோட்டலில் வேலை செஞ்சாங்கன்னு அப்படியே அவர் தண்ணி சாப்பிட்டு அவங்க இறந்துட்டாரு. பொம்பளை பிள்ளைங்களையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் சில இதெல்லாம் அனுபவிச்சேன். நான் சித்தப்பா சித்தி இல்லை, சித்தப்பா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால கொஞ்சம் வந்தது. சரி பார்த்தேன். சரி 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? நிறையா பிடிக்குமா? நீ சொல்லு. ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வளர்ந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்பா அம்மா நல்லபடியாக வச்சுக்கணும். சரி, என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? கலெக்டர். நீ என்ன போலீஸ் போகணும்? வெரி குட். சரி சரி, நல்லா படிக்கணும். சரிதா? நீ என்ன ஆகப்போற? டாக்டர் ஆகணுமா நீங்கள்? சரிடா, உன்னுடைய கனவு ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நிறைய உழைக்கணும், புரியுதுங்களா? நிறைய உழைக்கணும், நல்லா படிக்கணும், புரியுதா? இதெல்லாம் நீ மனசுக்குள்ளே ஏற்றாத. இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்குறோம்,
நாளைக்கு நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு நினச்சிக்கணும். சரிங்களா? ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்னோட பசங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் வேணும். அது வந்து யார் மூலிமா, குடும்ப மூலிமா, யார் மூலியம், யார்கிட்ட பார்க்குறீங்க, யார் வந்தாலும் சரிங்க. என்னால் வந்து அதிகப்படியான உழைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து எனக்கு பெரிய ஒரு வருமானமே கிடையாது. நாளைக்கு நான் வந்து பெருசு 800 பொருள் வாங்குறேன். பெரிய நாளைக்கு யோசிப்பாரு, அதுல இன்னொரு பொருள் வாங்கலாமா, அதுல இன்னொரு பொருள் வாங்கலாம். முக்கால்வாசி சாப்பாடே எப்பனா ஒரு டைம் தான் செய்வோம். அவங்க அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அண்ணனே நிறைய வாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. 2-3 பேர் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்து அண்ணன் இப்போ வரைக்கும் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ணன் அவங்களை என்கரேஜ் தான் இந்த அளவுக்கு எனக்கு அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப மோர் பாக்கெட்டு, ரஸ்னா பாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அது மூலியமாக தான் எங்களுக்கு அப்புறம் தம்பிக்கு ஸ்கூலுக்கு என்ன வேணும் எங்களுக்கு எல்லாமே கேட்டாங்க. பேக் வேணும், சட்டை வேணும், எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. பரிச்சட்டை, பேக், இப்போ கூட மளிகை சாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. மளிகை சாமான் நேற்று வந்து மளிகை சாமான், அரிசி, எண்ணெய் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. இன்னும் உங்கள் தேவை என்னவோ நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் மேடம், வீடு தான் பிரச்சனையாக மாற்றணும். எங்களுக்கு நாங்கள் உழைச்சி கூட நாங்கள் சாப்பிடுவோம். அது இது இருக்கிற இடம் இருப்பிடம் அது சுத்தமாக இந்த இடமும் பத்தலை. மேலே ஏறி வர இதனால முடியல. அதனால கொஞ்சம் கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியா எனக்கே கஷ்டமாக இருக்குது. அது படியும் ஒரு மாதிரி இப்படி இருக்கு. அதெல்லாம் மேடம் 2 வருஷம் அது வீட்டுக்கு. ஏன்னா இந்த மாதிரி மேலே இருந்தால் தான் வாடகை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் அட்வான்ஸ் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துருந்தாங்க. 8000 20,000 5,000 கேட்டாங்க. எங்களுக்கு வேணும் புரிஞ்சிங்கன்னா அவங்க சரி இருக்கிறத கொடுன்னாங்க. நாங்கள் 8000 அதுவும் அந்த எங்கே கடனை வாங்கி 8000 கொடுத்து அது அந்த கடனையும் இன்னும் நாங்கள் கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்ருக்கிற ஒரு மனிதரை தான் நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேரை நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிற அதோடையே வாழ்ந்துகிட்ருக்கிற மக்களை நம்ம பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம் நம்ம மனசுக்குள்ளே வந்து உட்காருது. இவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் உதவலாம், அல்லது 2 நாள் உதவலாம். அதை தாண்டி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாருக்குமான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கான ஒரு வாழ்க்கையும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களுக்கான ஒரு உதவி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய இடத்துலேருந்து வந்தாக்கா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிரந்தரமான ஒரு உதவியாக இருக்கணும். மாதம் ஏதோ வாடகை கொடுத்தோம், ஏதோ சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு உதவி அல்லது ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு, இப்படியான ஒரு உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தை வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் இவளுக்கான சில பிரச்சனைகள் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எந்த வகையிலையாவது ஏதோ ஒரு மருத்துவர் இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா, என்ன அவளுக்கான பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் எல்லாத்தையுமே ஒரு வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்ய. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பேர் தான் முருகன். குழந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் சார்பாக ஜிக்மாரில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதனால அண்ணன் வந்து 1 மாசமா கடை போடல. அந்த கடை போடாதால வந்து வீட்டு வறுமையால வீட்டுல இருக்கிறதால அந்த சாப்பாடு கூட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. நம்மளால முடிஞ்ச அந்த மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுக்கும்போது அண்ணனை சந்திக்கும் போது 2 மாசமா வாடகை தரல, அந்த ஹவுஸ் ஓனர் காலி பண்றேன்னு சொன்னாங்க. இந்த இணையத்துல பதிவு விட்டோம். இந்த பதிவு விட்டதுல அரியாம்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து 1 மாசம் வாடகை ஏத்துக்கினாரு. நெல்லித்தோப்பு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ஓம் சசிசேகர் அண்ணா அவர் வந்து என்னோட சார்பா ஒரு 5000 கொடுக்குறோம்பா, அவங்களுக்கு வந்து சேர்த்திருப்பான்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஒரு மாசம் வாடகையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அவரு 5000 கொடுத்தாரு. அதுல இருந்து 3000 வீட்டு வாடகையும் மீதி காசு மீந்ததை வச்சு நம்ம மீதி காசை போட்டு வீட்டு அண்ணனுக்கு வந்து மிக்சி 3 மாசமா இல்லையா, சட்னி கூட அரைக்க முடியல, சக்கரை தொட்டு சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. ஒரு மிக்சி ஒன்று வாங்கி கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதையும் அவர் சார்பா கொடுத்துடுறோம். நம்ம இணையதளத்தை பார்த்து நம்ம உதவி செஞ்ச முன்னாள் எம்எல்ஏ ஓம் சசிசேகர் அண்ணனுக்கு நம்ம தேடல் சேவகன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம், என் பேர் முருகன். ஐயா ஓம் சசிசேகர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். அவர்களுக்கு என்னோட குடும்ப சார்பாக நன்றியை பெற்றுக் கொள்கிறேன் ஐயா.